ஒரு மகன் திருமணமான பின் தாய் தகப்பனை கவனிக்க வேண்டுமா? அப்படி அவன் கவனிக்காதவனுக்கு அல்லாஹ்வுக்காக என்ன தண்டனை கொடுப்பார்? சரி, அழகான கேள்வி. ஒரு மகன் திருமணம் ஆன பிறகு தாய் தந்தையரை கவனிக்க வேண்டுமா? அப்படி கவனிக்கலன்னா அல்லாஹ் என்ன தண்டனை கொடுப்பான்னு கேட்கிறாங்க. பெற்றோரை பேணுதல் அப்படிங்கிற தலைப்புல 2 சீடிகள் வெளியிட்டிருக்கிறோம். அதுல ரொம்ப விவரங்கள் இருக்கிறது, கூடுதலா தெரிஞ்சுக்கிறங்க. பெற்றோரை பேணுறது எப்படி கடமை, பேனாட்டி என்ன தண்டனை வரும் என்பதெல்லாம் விளக்கமாக அந்த சீடியில இடம்பெற்றிருக்கிறது. இருந்தாலும் கேட்டதுக்காக வேண்டிய சுருக்கமாக சொல்ல வேண்டிய பதில் என்னவென்று சொன்னால், மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் மனைவியை விட உலகத்தில் உள்ள மற்ற உறவினரை விட ஒரு மனிதனுக்கு ரொம்ப முதலிடத்தில் யாரை வைக்கணும்? நம்ம என்ன வழங்கி இருக்கிறோம்? ஒரு மனுஷனுக்கு முதலிடம் பொண்டாட்டின்னு வச்சிருக்கிறோம். அது தப்புங்க. மார்க்கத்தில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் முதல் இடம் யாருன்னு கேட்கும் பொழுது சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, மன் அஹக்கு நாஸி பி சுஹபத்தி, நான் ரொம்ப நெருங்கி தோழமை கொண்டாடுவதற்கு அதிக தகுதி படைத்த உரிமை படைத்தவர் யார் அப்படின்னு கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உம்முக, உங்க அம்மா தான், பொண்டாட்டின்னு சொல்லல. அப்புறம் என்ன கேட்கிறாரு, சரி இரண்டாவதாவது பொண்டாட்டி பேர் வரும்னு நினைச்சுக்கிட்டு அடுத்தபடியாக யார் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உம்முக, உங்க அம்மா. ரெண்டாவது கிடையாது அது சொல்றாங்க. முதல் கேட்கும் போது உங்க அம்மான்னு சொல்றாங்க, ரெண்டாவது கேட்கும் போது உங்க அம்மா தான். அப்புறமேல் மூணாவது யாரு? அப்பவும் சொல்றாங்க யாரு? உங்க அம்மா தான். அப்புறமேல் யாருன்னு கேட்கிறாரு, உங்க அப்பா, உங்க அத்தாங்கிறாங்க. நாலாவது தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, உன் தகப்பனாருங்கிறாங்க. அப்ப பொண்டாட்டி அஞ்சாவது வச்சுக்கலாம், பொண்டாட்டி வச்சுக்கலாம். 1 2 3 தாய்க்கு போயிடுச்சு, 4 தகப்பனுக்கு போச்சு, 5 அவர் கேட்கல. ஒருவேளை 5 கேட்டவன் மனைவின்னு சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல, அது ரசூலுல்லாஹ் சொல்லல. ஆனா கண்டிப்பா 4 இடம் கிடையாது. ஒரு மனுஷனுக்கு அவன் வாழ்க்கையில முதல் இடமும் தாய் தான், 2வது இடம் காலி, அதுவும் தாய் தான், 3வது இடமும் காலி, அதுவும் தாய் தான், 4வது யாரு? தந்தை. இதுல இன்னொன்னு நீங்க விளங்கணும். பெண்களுக்கு உங்களுக்கு வெறுப்பா தெரியலாம், எது புருஷனை நம்ம தானே முதல் இடமா இருக்குன்னு, நம்மள 4வது தள்ளனா எப்படி அப்படின்னு நினைக்கலாம். ஆனா தூரனை கூட சிந்திச்சீங்கன்னா இதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு. ஏன்? நீங்க தாயா இருப்பீங்க. அப்ப உங்க புள்ள அவன் பொண்டாட்டியோட போயிட்டான்னா சந்தில நின்றுவீங்க. நீங்க என்ன பண்ணணும்? புள்ளதான் நம்மளை கடைசியில காப்பாத்துவான், புருஷங்காரன் காப்பாற்ற மாட்டான், அவன் முன்னாடி போய் சேர்ந்துருவான். ஏன்னா ஆம்பளை வயசு கூட தானே இருக்கு, பொம்பளைகளை விட ஆம்பளைக்கு 10 வயசு கூட தான் இருக்கு. அவன் நமக்கு போய் சேர்ந்துருவான், பெரும்பாலும் சேர்ந்துருவான். அப்படி சேர்ந்த நேரத்துல நம்மளை காப்பாத்தி கரை சேர்க்கிறது யாரு? புள்ளதான். அப்ப தாய் தான் ஃபர்ஸ்ட், தாய் தான் ஃபர்ஸ்ட்ங்கிறத ஒட்டுமொத்தமா எல்லாரும் ஏத்துக்கொண்டு இருந்தோம்னு சொன்னா, அந்த மனைவியா இருக்கிறாள அவளும் நாளைக்கு தாயா தான் போக போறா, அவளுக்கு தான் சேஃப்டி, அவளுக்கு தான் பாதுகாப்பு. இப்பவாச்சு இளமையா இருக்கும்போது அவள் தன்னை காத்துக் கொள்வாள். நாளைக்கு வயசான காலத்துல ஒரு சப்போர்ட்டுக்கு ஆள் வேணும். அப்ப நீங்க வழங்கின மாதிரி, உங்க புருஷன் வழங்கின மாதிரி தான் அந்த புள்ள யார மாடலா எடுத்துக்கிறேன். ஒவ்வொரு வீட்லையும் ஆசிரியர்களை விட, வெளியில உள்ள மக்களை விட முதல்ல ஒரு மாடலாக ஒரு குழந்தை யாரை கருதும் என்றால் வீட்டில் உள்ள வாப்பாவையும் அம்மாவையும் தான் மாடலாக பார்க்கும். நீங்க பொண்டாட்டி தான் எல்லாம்னு சொல்லி நடக்கிற காட்சியை உங்க பையன் பார்ப்பானையானால் அவன் மனசுல பதிஞ்சிரு, நம்ம அம்மாவை, நம்ம தகப்பன் அவர் அம்மாவை எப்படி நடத்துகிறாரோ அப்படி நம்மளும் நம்ம அம்மாவை நடத்தணும். சின்ன வயசுல அவனுக்கு பதிஞ்சிரு. எப்படி பதிங்க? உங்களை பொண்டாட்டியோடவே அவர் சுத்திட்டு இருக்கிறார்ல, நம்ம பாப்பா எப்ப பார்த்தாலும் அம்மாவை சுத்திட்டு நிக்கிறாரு, அவர் அம்மாவை கவனிக்க மாட்டேங்கிறாரு, நம்மளும் கல்யாணம் பண்ணி நம்ம முன்னாடி சுத்தி நிக்கணும், நம்ம அம்மாவை கவனிக்க கூடாதுன்னு என்ன செய்வான்? அப்பவே பிஞ்சி மனசுலயே அவனை அறியாமலேயே அந்த கருத்து அப்படியே பதிஞ்சு போயிடும். அதனுடைய விளைவை தான் இப்ப நீங்க அனுபவிக்கிறீங்க. நீங்க புதுசா அனுபவிக்கல, உங்களுக்கு முந்தி செஞ்சதை பார்த்து விட்டு உங்க பையன் இப்படி பண்றான். இப்ப அவ்வளவுதான். இந்த கேள்வி கேட்கறீங்களே, இந்த கேள்வி கேட்கிறவங்க இப்ப நான் சொல்றேன், இது நீண்ட நெடுங்காலமாக நடந்து வரக்கூடிய ஒரு முசீபத்து. அவன் என்ன பண்ணிட்டான்? உங்க பையன் உங்களை கவனிக்கல என்று சொன்னால் உங்களுடைய கணவர் நடப்பதை அவன் பார்த்தான், நடந்திருப்பார். அப்ப பார்த்தவன் பதிஞ்சிருக்கும். அப்ப நம்ம நல்லா விவரமா புரிஞ்சுக்கிறேன்னு ஒவ்வொரு பெண்ணும் நீங்க புருஷனுக்கு சொல்லி கொடுக்கணும், உன் தாயை கவனி. ஏன்னா இவன் கவனிக்க நினைக்கிறான், பொண்டாட்டிக்காரி முட்டுக்கட்ட போடுறா, கவனிக்காத, என்னைய கவனி. நீங்க என்ன சொல்லி கொடுக்கணும்? உங்க அம்மாவை கவனியா, உங்க அத்தாவை கவனி, அதுக்கு பிறகு என்னையும் கவனி அப்படின்னு சொல்லி கொடுத்தா அது இந்த புள்ள பார்த்தா நாளைக்கு என்ன செய்வான்? அவன் கொண்டாட்டி தலவாணி மந்திரம் போட இயலாது, அவன் அம்மா பக்கம் நிப்பான், பாப்பா பக்கம் நிப்பான். அதனால இது ஒரு நோய் மாதிரி குழந்தைகள்லயே அதை பார்த்து பார்த்து உருவாகுது தவிர
எல்லாரும் தாய் தந்தையரை கவனிக்கணும்னு தான் இருக்கிறான். அவனுடைய சின்ன வயசுல இப்படி பதியப்பட்டதுனால வந்துருச்சு. அதனால எல்லாரும் புரிஞ்சுக்கிறங்க, பெண்களுக்கு கூட இது நல்லதுதான். ஒரு மனுஷன் தாயை கவனிக்கக்கூடியவனாக இருப்பதும் தகப்பனை கவனிக்கக்கூடியவனாக இருப்பதும் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதும் எல்லாருக்கும் நல்லது. யாருக்கு அது கெட்டதே கிடையாது. ஏன், எல்லா மனைவிமார்களும் நாளைக்கு தாயாகத்தான் போக போகிறீர்கள். அதனால இந்த நன்மையை நீங்களும் தான் அறுவடை செய்ய போகிறீர்கள். அவங்களுக்கு தள்ளாத வயசுல உள்ளவங்களுக்கு தான் துணை தேவை. உங்களுக்கு வந்து துணை தேவையில்லை. உங்க கையை கொண்டு நின்றுவீங்க. அதனால தாய் தந்தையரை தான் கவனிக்கணும். இல்லைன்னா அது பெரிய குற்றம், பயங்கரமான குற்றமா வந்து நிற்கும் என்பதை மட்டும் இப்ப சுருக்கமா சொல்லிக்கிறோம்.